இங்க நம்ம குரூட் தலையில களிமண் எடுத்து தடவிக்கிறான். உடனே பார்த்தா அவனுடைய தலையில செடி முளைச்சிருது. அது தெரியாம அவன் உடம்பு முழுக்க களிமண்ணை தடவிக்கிட்டு கண்ணுல வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேயே படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பாக்குறான். பார்த்தா அவனுடைய உடம்பு முழுக்க ஒரே செடியா முளைச்சு போய் கிடக்குது. அதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் போக போக அதுவே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவன் சிசர் எடுத்து அந்த செடிகள் எல்லாம் அழகா ஷேப்பா கட் பண்ணிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த செடிகள் எல்லாம் அப்படியே காஞ்சி கீழே கொட்டிடுது. அதனால அவன் மறுபடியும் ஓடி போய் அந்த களிமண்ணை எடுத்து தலையில தடவிக்கிறான். தடவுன உடனே மறுபடியும் தலை முழுக்க செடி முளைச்சி கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் காஞ்சி கொட்டிடுது. ஆனா அப்ப கூட நம்ம குரூட் விடுற மாதிரியே தெரியல. மறுபடியும் களிமண்ணை எடுத்து மீச வரைஞ்சிக்கிறான். அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் ஷேப் அவனுக்கு பண்ண தெரியுமோ எல்லா ஷேப்லயும் வளர்ற செடிகளை அழகா கட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிடறான். இவன் இப்படி கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறது ஒரு கலர்ஃபுல்லா இருக்கிற பறவைக்கு ரொம்பவே காண்டா இருக்குது. அதனால அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே பறந்து வந்து இவன் மேல இருக்கிற செடிகள் எல்லாம் அப்படியே பிச்சு கலச்சி விட்டுருது. அதனால உடனே நம்ம குரூட் மறுபடியும் ஓடி போய் அந்த களிமண் எடுத்து தடவிக்கலான்னு பாக்குறான். பார்த்தா களிமண் எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆகி போய் சாதாரண மண்ணு மாதிரி ஆயிடுது. அதை பார்த்த நம்ம குரூட்டுக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுது. ஆனா அந்த பறவை மரத்து மேல உட்காந்துக்கிட்டு அவனை கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால கோவப்பட்ட நம்ம குரூட் என்ன பண்றான்னா அந்த பறவையுடைய முடியே அப்படியே பிச்சு தோல் மேல போட்டுக்கிட்டு போயிடுறான். கடைசியில கேலி செஞ்ச அந்த பறவை இப்ப குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிருது.